அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். வேல்மாறல் எப்படி உருவாச்சு, ஆதித்ய ஹிருதயம் எப்படி உருவாச்சுன்னெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. இதை நான் பண்ணும்போது இது கண்டிப்பாக என்னோட பர்சனல் சாண்டிங்காக நான் ரெக்கார்ட் பண்ணது. ஓப்பனாக சொல்கிறேன், எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தேன். சாயங்காலம் ஒரு 5:45 இருக்கும். அந்த மாதிரி டைமில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு குரூப்லேருந்து ஒரு அழைப்பு. எனக்கு எது வந்தாலும் பாபா அனுப்புறதா நான் நினச்சிப்பேன். நம்மக்கிட்டேயே 300 குரூப் இருக்குது. இருந்தாலும் நமக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தா. நான் என்ன பண்ணேன், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். அவள் ஸ்லாட் வச்சுருந்தா, ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய். ஒரு 10 தடவை 15 தடவை சொல்லி அதை 10 நிமிஷம் சொல்லணும்னு சொன்னான். தாராளமாக சொல்லிட்டு போகலாம், அவர் நாம சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூஸாக செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன். டங் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எழுத்துப்பிழை வந்தால் எனக்கு ஒத்தே வராது. உடனே என்ன பண்ணேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், என்னோடய மொபைல் கையில் என்ன மொபைல் இருந்ததோ அந்த மொபைலை வச்சுட்டு இந்த ஓம் சாய் ஸ்ரீ சாய் எனக்கு ஏற்ற மாதிரி நானே பாடிட்டேன். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. இப்படி நான் பாடிட்டு ஒரு 9 தடவையோ 18 தடவையோ இப்படி பாடிட்டேன். பாடி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அது நடந்துட்டு தானே பண்ணுவேன். ஆக்சுவலாக நடந்துட்டு இருந்தேன் ஓப்பன் டெரஸில். நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி பார்த்தேன்னா கரெக்டாக சந்திரன் அழகாக பெற. நான் உடனே அதை பார்த்துட்டே நடந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். கேட்டுகிட்டே இருந்தேன் 10 நிமிஷம். அதையே போட்டு கேட்டுட்டு இருந்தேன். கேட்டு முடித்தோடனே டக்குன்னு ஒரு கால் வந்தது. எடுத்து பேசும்போது, இன்றைக்கி பெற பார்த்தியா அப்படின்னா. இப்போ தான் இருந்ததே, பார்த்தேனே, இருக்கே அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு தெரியுமா, இன்றைக்கி ரம்ஜான் நோன்பு, பெறையை பார்க்குறது அவ்வளோ சிறந்தது, சீக்கிரம் பாரு. அப்போ சொன்னோன்னு தான், ஐயோ இவ்வளோ நேரம் நான் அந்த பெறையை பார்த்துன்னு தானே அந்த ரெக்கார்டே பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் திருப்பி பெறையை பார்க்கலான்னு போகிறேன். பெறையே காணும். இதை கேட்டோன்னே எங்கள் வீட்டில் ஆத்துக்காரரும் ஓடி வந்து அவர் பார்க்குறார், பெறை இல்லை. ஆக நான் அந்த 3ஆம் பெறைன்னு சொல்லுவாள் இல்லையா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஞாபகம் வச்சு அலாரமெல்லாம் வச்சு பார்த்தா கூட, போய் மெனக்கட்டு 5 மணிலேருந்து நின்னா கூட இது வரைக்கும் நான் 2 தடவை தான் அந்த பெறையை பார்த்துருக்கேன். ஒரு தடவை பைசா வச்சுட்டு பார்க்கணுன்னு சொல்லுவாள். அந்த பெறையை பார்க்கும்போது வச்சுன்னு பார்த்தா வரப்போகிற நாட்களில் கஷ்டமே இருக்காது, பணத்தட்டுப்பாடே இருக்காது அப்படின்னு சொல்லுவாள். இந்த கடன் பிரச்சனைன்னு சொன்னேன்ல, யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த 3ஆம் நாளில் பிறை பார்க்கணும். 4ஆம் நாள் பிறை பார்க்கக்கூடாது. 3ஆவது நாள் பிறை சந்திர தரிசனம்னு போட்டிருப்பா கேலண்டரில். அன்னைக்கு ஒரு வெத்தலையில் ஒரு 10 ரூபாயை வச்சுட்டு நேராக போய் அவரை சந்திர பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா போகிறோம். அந்த மாதம் ஃபுல்லாகவே, அதாவது அந்த 15 நாட்களுமே நம்மளுக்கு எந்த விதமான பணத்தட்டுப்பாடும் இருக்காதுன்னு சொல்கிறான். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. அப்படி நான் ஒரே ஒரு தடவை தான் பணத்தை எடுத்து வச்சுன்னு பார்த்தது. அதுவும் அவரை பார்த்ததுக்கப்புறமா எங்கேருந்தோ பணத்தை எடுத்து கையில் வச்சுன்னு திருப்பியும் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். 2ஆவது தடவை இந்த ஓம் சாய் ஸ்ரீ சாய் இருக்கு இல்லையா, அதை பாடின்னு இருக்கும்போது அந்த சந்திரனை பார்த்து அந்த பாடியிருப்பேன். அப்போ என் மனசுக்குள்ளே என்ன தோணித்துன்னா, இதை திருப்பி ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணலை எனக்கு. அதை உட்காந்து கேட்கணும்னு தோணித்து. ஏன்னா சந்திரனோட பவர் இருந்ததுன்னா நம்மளுக்கு அவ்வளோ நல்லது. இந்த மனநிலை கோளாறுகளெல்லாம் வரவே வராது. அவ்வளோ பவர்ஃபுல் சந்திரன். ஏன்னா மனநிலையை கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர் தான். சந்திர தரிசனத்தை அன்னைக்கு அவரை பார்த்துட்டே ரெக்கார்ட் பண்ணின ஒரு பாடல் தான் இந்த ஓம் சாய் ஸ்ரீ சாய். அதனால் அதில் பார்த்தீங்கன்னா காற்றடிக்கிற சவுண்டு கேட்கும் பயங்கரமாக. ஏன்னா வெளியில் தான் நின்றுட்டு இருந்தேன். ஸோ அந்த பவர் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. அதை அப்படியே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா நல்ல காற்றோட சவுண்டெல்லாம் கேட்கும். அதில் ஓம் சாய் ஸ்ரீ சாய் போய் பாருங்கோ, கண்டிப்பாக அதை நீங்கள் கேளுங்கோ. அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஆக்சுவலாக அது நான் கேஷுவலாக பண்ணினது. ஆக சந்திர பகவானுடைய அனுகிரகத்தோடு சேர்ந்து பாராயணம் செய்யப்பட்ட பாடல், அதாவது ஒளிப்பதிவு செய்யப்பட்ட பாடல் தான் இந்த ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாயி அப்படிங்கிறது. நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டுக்கும் அப்புறமா தான் வேல்மாறல், ஆதித்ய ஹிருதயம், ஓம் சாயி ஸ்ரீ சாயி எல்லாத்துக்குமே தனித்தனி குழுக்கள் ஆரம்பித்து டெய்லி சாண்டிங் போயிட்டே இருக்குது. அதுலேயும் 100-150 டிவோட்டிஸ் இன்றைக்கும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. என்ன காரணம்னா, அவளுக்கெல்லாம் இந்த சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் நம்ம மனசில். இந்த ஓம் சாயி ஸ்ரீ சாயி சாண்டிங்கோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்க ஓம்கார் ஜோதிக்கு. ஓம்கார் ஜோதி எப்படி உருவாச்சுங்கிற கதை உங்களுக்கு தெரியுமா? அது நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஓகே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.